அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் சித்திரை நட்சத்திரம் வரையும் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். அந்த வகையில் அந்த வரிசையில் சித்திரை நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற பலன்களை பதிவிடுறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் வீடியோஸில் பார்த்து அந்த அந்த நட்சத்திர பலன்கள் உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாங்கன்னா இதுக்கு வரையும் நான் போட்ட நட்சத்திர பலன்களை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். சுவாதி நட்சத்திரக்காரங்க பொதுவாக அமைதியாக தான் இருப்பாங்க, ஹெல்பிங் மைண்டு இருக்கும். ஆனால் கோவம் வந்துடுச்சு இவங்களுக்கு அப்படின்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. யாராலையும் கோவம் ரொம்ப அதிகமாக வரும். இவங்க யாருக்கு கட்டுப்படுவாங்க கோவம் வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய பேரம்பேத்திகளை பார்த்தா கட்டுப்படுவாங்க. அதே போல் ரொம்ப சின்ன விளையாடக்கூடிய குழந்தைகள் இவங்க கோபமாக இருக்கிறப்ப விளையாடக்கூடிய குழந்தைங்க அவங்க பக்கத்தில் வந்துச்சுன்னா கோபம் தணிவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு உடம்பு எப்போதுமே ஹீட்டாகவே இருக்கும், ரொம்ப ஹீட்டான உடம்பாக இருக்கும். இவங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தால் மனைவிக்கு, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தால் கணவருக்கு, அவங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். தலை நரம்பு பிரச்சனை, கால் நரம்பு பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஃபிட்ஸ் ப்ராப்ளங்கள் கூட சிலவங்களுக்கு இருக்குது. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க கிட்டக்க ஒரு உதவின்னு கேட்டால் அதை தயங்காமல் செய்வாங்க. இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க ஸ்கின் பிரச்சனை இருக்கும், ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க குடும்பத்தில் சரவணன், செல்வம், தங்கம், ஸ்வர்ணம் இந்த மாதிரி பெயர்களுடையவங்க இருப்பாங்க. இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையும் லாஜிக் பார்ப்பாங்க, லாஜிக் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் சந்தேகம், கேள்வி அதிகமாக கேட்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்களுக்கு ஒரு ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க இவங்களுக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருக்கட்டும், இவங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கருப்பாக இருந்தாலும் நல்ல முகலட்சணமாக கலையாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரத்துக்குடைய இவங்களுடைய சுவாதி நட்சத்திரக்காரங்களுடைய அண்ணனோ அக்காவோ அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையை பாதிக்கும், இல்லைனா ஆண் வாரிசு பிரச்சனை இருக்கும், இல்லைனா ஹெல்த்து பாதிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய அண்ணனோ அக்காவுக்கோ கல்யாண வாழ்க்கையை பாதிக்கோ, அல்லது இவங்களுக்கு அண்ணாவுக்கோ அக்காவுக்கோ கல்யாண வாழ்க்கையை பாதிக்கும், இல்லைனா ஆண் வாரிசு பிரச்சனை இருக்கும், இல்லைனா ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போதுமே அப்பா கூட கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்களாக இருந்தால் தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்து பெண்களுக்கு அப்பா கூட கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் இருக்குமே தவிர ஆனால் டீசன்சியாக இருக்கும். அதாவது என்னென்னா ஒரு பேரளவுக்கு இப்படியே நகண்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு விரக்தியில் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் அப்பா கூட இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க. மொத்தத்தில் சுவாதி நட்சத்திரம் ஒரு அருமையான நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க தன்னை நம்புனவங்களுக்கு எதையும் உயிரே கொடுக்க தயங்க மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, இவர் தன்னை நம்புகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரமாக அந்த சுவாதி நட்சத்திரம் இருக்குது நண்பர்களே. அடுத்ததாக வரிசைக்காக மீதி இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் வரிசைப்படி வரும். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.